இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல பல்வேறு சிகிச்சை குறித்து பற்கள் நலத்துறை பேராசிரியர் டாக்டர் பிவி அசோக் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. ஓகே சார். சார், நம்ம ஃபஸ்ட்டு காலர்ஸ் வந்து லைனில் வந்துட்டே இருக்காங்க. நம்ம காலர்ஸ் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருவோம், நம்பர் மட்டும் சொல்கிறோம். நேர்களே, உங்களுக்கு பற்கள் சம்மந்தமான ஏதாச்சும் வேறு சிகிச்சை சம்மந்தமான உங்களுக்கு கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் நீங்கள் தாராளமாக டாக்டர் கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. நேர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு சிகிச்சை தொடர்பான ரூட் கெனால் தொடர்பான சந்தேகங்களோ இல்லை சம்திங் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நானே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இந்த பல் சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல டாக்டர், பல் சொத்தை அப்படின்னா என்னது, அது உருவாக எது காரணமாக இருக்குது டாக்டர்? ஆக்சுவலாக பல் சொத்தை இப்போது உலகளாவிய அது வந்து ஒரு டிசீஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போது வளர்ந்த கண்ட்ரி யாராக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பல் சொத்தைங்கிறது வந்து இது எப்படி நம்ம கரம்பாம்பூச்சியை ஒழிக்க முடியாதோ அதே மாதிரி பல் சொத்தை வந்து உலகளாவிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பல் சொத்தை மெயினாக வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து இப்போதைய ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம மெயினாக இப்போது சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒழுங்கான ப்ரஷிங் டெக்னிக்ஸ் அதை வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. காலையில் ஒரு தடவை, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும். இந்த மாதிரி 2 தடவை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது சும்மா ப்ரஷ் எடுத்து வாயில் வச்சு அப்படியே நம்ம தேய்க்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படி முறையாக ப்ரஷ் பண்ணணுங்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஒரு பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ப்ரஷ்ஷு பூரா வச்சுட்டு நான் தேய்க்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து சொத்தை வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு இது இருக்குது. நம்ம பேஸ்ட்டு வந்து ஒரு பீனட் அளவுக்கு வச்சா போதும். ஃபுல்லாக அவ்வளோ அந்த டியூபையே நம்ம எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி வெளியில் எடுக்கிற அளவுக்கு நம்ம பேஸ்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு நல்ல ப்ராப்பர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணோன்னா, அதாவது இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துல இருந்தும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டோம்னாலே இந்த மாதிரி விஷயங்கள் வராது. அது போக நிறைய சுகர் ஐட்டம்ஸ், ஓகே, அதை வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சாக்லேட்ஸ், ஏதாவது பல்லில் வந்து ஒட்டக்கூடிய என்ன ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்தாலும், சுகரி ஐட்டம்ஸாக இருந்தாலும் அது தங்கிடுது பல்லில். அதை ஒழுங்காக நம்மளால் வந்து ப்ரஷ் பண்ணி வெளியில் எடுக்க முடியாத நேரத்தில் அது பல்லிலேயே தங்கிடுறதுனால அது இந்த மாதிரி ஒரு கேரிஸ்ன்னு சொல்கிற சொத்தையை வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்கள் வந்து லைன் வந்துட்டு இருக்காங்க, அவங்க நம்ம பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலீல் அஹமத் பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், என்னோட கேள்வி என்னன்னா, ரூட் கெனால் பண்றது எல்லாரும் இப்ப பல்லு சொத்தை ஆயிடுச்சுன்னா ரூட் கெனால் என்ற சிகிச்சை பண்றாங்க. ரூட் கெனால் பண்ணி அதுக்கு மேல கேப் கண்டிப்பா போடணுமா? நல்ல கேள்வி சார். இது வந்து நம்ம ஹாஃப் பேட்டில் டன் அப்படிங்கிற மாதிரி தான். ரூட் கெனால் சிகிச்சை செய்கிறது 50%. அதுக்கு மேலே வந்து இன்னொரு 50% என்னென்னா, அது மேலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கேப் போட்டே ஆகணும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரூட் கெனால் பண்ணதுக்கப்புறம் பல்லோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாயிடுது. ஏன்னா உள்ளே இருக்கிற வேர்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடுறோம். இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவிலேருந்து எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பல் வந்து வீக் ஆகிடுது. அந்த வீக்னஸை குறைக்கிறதுக்காக கண்டிப்பாக அதை வந்து கேப் போட்டு அந்த பல்லை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும். ஏன்னா அப்படியே நம்ம வேர் சிகிச்சை மட்டும் பண்ணிட்டு விட்டுறலாம், வலி போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லைன்னு நினச்சோன்னா, அதில் நீங்கள் சாப்பிடும்போதோ இல்லை தெரியாமல் வேறு ஏதாவது வச்சு கடிக்கும் போதோ அந்த பல் 2ஆக பொழந்துரும். அப்போ நம்ம வேர் சிகிச்சை பண்ணதுக்கே அது வந்து ஒரு உபயோகம் இல்லாமல் போயிடும். அதனால கண்டிப்பாக கேப் போடணும் சார். கண்டிப்பாக, ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். டாக்டர், இப்போது இந்த ரூட் கனால் வந்து எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க டாக்டர்? ஆக்சுவலாக யூஸ்வலாக நம்ம தான் ஃபஸ்ட்டு நான் கேரிஸ் பற்றி சொன்னேன். இப்போ கேரிஸ் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அது எனாமல் அப்படின்ற நம்ம பல்லோட மேல் படிவத்தில் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து டென்டின், அதுக்கு அடுத்து இருக்கிற இதுக்கு வரும் ஸ்ட்ரக்சருக்கு. அப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போதுமே நம்ம வந்து ரெஸ்டரேஷன், அதாவது அடைச்சிடலாம் பல்ல.
அதையும் மீறி அடுத்து வந்து 3வது பல்ப்புன்னு வரும். அந்த பல்ப் அது ரீச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வலி ஏற்படும். ஏன்னா அங்கே தான் நரம்புகள்லாம் இருக்கு. ஸோ அது உள்ள அந்த பாக்டீரியா உள்ள வர வர அந்த நரம்புகள்லாம் வந்து வலி ஏற்படுத்தக்கூடிய நரம்புகள். அப்போ வலி உங்களால் தாங்கவே முடியாது. அந்த டைமில் வந்து நம்மளால் பல்ல அடைக்க முடியாது. அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து வேர் சிகிச்சை செஞ்சு தான் பல்ல காப்பாற்ற முடியும். ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேரம் இணைப்பில் வராங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர் அடுத்து நானே கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். நேர்கள் ஏதாவது கேள்வி கேட்குற வரைக்கும். இப்போது நீங்கள் முன்னாடி சொன்னீங்களா டாக்டர், இப்போது சுகர் சாப்பிட்டா வந்து பல் சொத்தாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சாக்லேட் சாப்பிட்டா பல் சொத்தாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை பல்ல ஒட்டுற மாதிரியான விஷயங்கள். இப்போது இதெல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சாப்பிட்ற ஒரு விஷயம் தான். இப்போ குழந்தைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாக்லேட்ஸ் தான். இப்போது நம்ம ரேண்டமாக நம்ம கண்ணுக்கு படுறது, கை கட்டுறது எல்லாமே இந்த சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது. அப்போது இதெல்லாமே சாப்பிடவே கூடாதா, இல்லை சாப்பிட்டது எல்லாமே அப்படி ஒரு பயம் இருக்குல்ல டாக்டர்? இது ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்? அதுவும் நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நீ அழுகிற குழந்தைக்கு முதல்ல சாக்லேட் கொடுத்து தான் நம்ம சமாதானமே படுத்த முடியும். அதே மாதிரி கோச்சுக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சாக்லேட் கொடுத்து தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்படிலாம் இருக்கிற டைமில் வந்து சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதானா அது கிடையாது, நம்ம சாப்பிடலாம். ஆனால் சில பேர் என்ன ஹேபிட்டாக வச்சுருக்காங்கன்னா, எனக்கு இத்தனை மணி ஆன உடனே நான் டீ குடிக்கிறேங்கிற மாதிரி, நான் வந்து இந்த டைமில் நான் வந்து சுகர் எடுத்துக்கணும், சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்ட்டு தே மேக் இட் அஸ் அ ஹேபிட். அது ஹேபிட்டாக இருக்கிற வரைக்கும் இட் வில் பிகம் அ ப்ராப்ளம். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு மாசத்துல ஒரு 3 தடவை 4 தடவை, எவ்ரிதிங் ஹேஸ் அ லிமிட். அந்த லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த டைம்ல நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு, இல்லை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் ஃபுட் நல்லா வாய் கொப்பளிச்சிடணும். வாயில வந்து எதுவும் தங்காம இருக்கிறது தான் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அது போய் தங்கி தான் வந்து இட் ஸ்டார்ட், அந்த பாக்டீரியா அது மேலே தான் வளர ஆரம்பிக்கும். அந்த பாக்டீரியாவில் இருக்கிற ஆசிட்ஸ் தான் அந்த சுகரில் வந்து போய் ஆக்ட் பண்ணி மேலே இருக்கிற அந்த டூத்தோட படிவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு கேரிஸ் ஏற்படுது. ஸோ அதனால அதை குறைச்சிக்கிட்டிங்கனாலே சரியா போயிடும். நன்றி நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் வராங்க, பார்த்துடும். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கே பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன் சார். வணக்கம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் உங்கள் சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வந்து எனக்கு சொத்தன்னு சொல்லிட்டு சொத்தப்பள்ளின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் சார். சரிங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அது க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டாங்க. சரிங்க. இப்போ இந்த சிமெண்ட் வச்சு அடிச்சா அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா? இன்னொரு கேள்வி வந்து சார், இப்போ பேஸ்ட்டுங்க பர்பஸைங்க வந்து நிறைய கம்பெனிங்க இருக்குது. கரெக்ட். அதில் இந்த ஆப்பிள் லைப்பிள் இந்த அது என்ன சொல்றது, நம்ம நாட்டு மருந்து கடையில் கூட அந்த மாதிரி பசங்க எல்லாம் விற்கிது சார். சரிங்க. எதை வச்சு தேய்க்கலாம், எல்லாமே தேய்ச்சா ஒன்றும் இல்லையா? ஏன்னா நிறைய கம்பெனிங்க நிறைய இருக்குது. இது மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சார், இப்போ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பல் சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடைக்க போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த பல் அடைக்கிறதுக்காக நீங்கள் போயிருந்தபோது நீங்கள் என்ன மாதிரி பல் இது பண்ணி அடைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஏன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று டெம்பரரி ஃபில்லிங்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பர்மனெண்ட் ஃபில்லிங்குன்னு சொல்லுவாங்க. டெம்பரரி ஃபில்லிங் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து பல் சொத்தை நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி, பல் சொத்தை வந்து டென்டின், அதாவது 2வது பல்லோட உட்பிரிவில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது 3வது இதுக்கும் சேர்ந்து வருது அப்படிங்கும்போது அதுக்கு வேர் சிகிச்சை தான் பண்ணணும். ஆனால் சில டைம் என்னென்னா, அதுக்கு பார்டர் லைன்னு ஒன்று இருக்கும், 2க்கும் நடுவில் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு மெடிசன் வச்சு அது மேலே வந்து பல்ல வந்து அடைச்சிருவாங்க. அந்த மெடிசன் வந்து ஒரு 14 days வச்சு பார்ப்பாங்க உங்களுக்கு வலி ஏற்படுதா இல்லையான்னு. வலி ஏற்படாத பட்சத்தில் அதை நம்ம நார்மல் ஃபில்லிங் பண்ணி அதை முடிச்சிடலாம். அப்படி இல்லை, அந்த 14 நாளில் வந்து திருப்பி உங்களுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வேர் சிகிச்சை தான் செய்யணும். ஸோ உங்களோட ஃபில்லிங் வந்து டெம்பரவரியாக பெர்மனெண்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து நீங்கள் பர்பஸை பற்றி கேட்டிங்க. மார்க்கெட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பர்பஸைகள்லாம் இருக்குது. அது வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ப்ரஷ் மட்டும் நீங்கள் பண்ணணும். ஃப்ளூரைடு இருக்கா உங்களோட பர்பஸையில், ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஏன்னா வந்து அந்த ஃப்ளூரைடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணும் உங்களோட எனாமல் மேலே. ஸோ அந்த ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் எந்த பர்பஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேயர்களே,
உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களா நீங்கள் தாராளமாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர், அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு சந்தேகம். ஆக்சுவலி இந்த பல் சொத்தை வந்து அந்த ஆரம்பம் காலகட்டம் இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, முன்னாடியே தற்காத்துக்கிறது எப்படி டாக்டர்? வெரி குட். இது ஆக்சுவலாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம சில பேருக்கு வந்து அந்த இது டெண்டன்சி இருக்குது, மிரரில் பார்ப்பாங்க நம்ம இதில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. சில பேருக்கு கூச்சம் ஏற்படும், முதல் டைம் கூச்சம் ஏற்படும், ஒரு பல்லில் பர்டிகுலர் பல்லில் கூச்சம் ஏற்படுதுன்னா தட் இஸ் த அலார்மிங் திங் தட் யூ ஹேவ் டு திங்க், நமக்கு ஏதோ நடக்குது போல இருக்குது பல்லில் அப்படின்னு. அந்த மேலே இருக்கிற படலம் வந்து கரெக்டாக ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. பட் இந்த கூச்சம் ஏற்பட ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் பல்லோட நிறம் மாறும், ஒரு ப்ரௌனிஷ் கலர் டிண்ட் வரும் பல்லோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லோட மேற்படுவத்தில் அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து கேரிஸ் வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறி அது. சில டைம் வந்து அதை பார்க்காமே விட்டு அது கருப்பாக மாறிடும். நீங்கள் பல்லு கலரை பார்த்தீங்கனாலே கருப்பாயிடும், அதுனா கேரிஸ் வந்துருச்சு, ஓகே, நமக்கு வந்து பல் சொத்தை வந்து கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்ட்டு யூ கேன் ஹேவ் அ கன்ஃபர்மேஷன். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இது பேசுகிறீங்க? பேசுறேன். சொல்லுங்க மேம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 73 வயசு ஆகுது. சரிம்மா. அப்புக்கு டவுன் சைடு ஃபுல் டூத் எடுத்தாச்சு சார். இப்ப அவ வந்து என்ன சொல்லியிருக்கா, செட்டு போடுறேன்னு சொல்லியிருக்கா. சரி. பட் அது எனக்கு லைஃப் கொடுக்குமா ஆறு அது லூஸ் ஆயிடுமான்னு ஒரு டவுட் இருக்கு. ஓகே, இப்போ அதுதான், இப்போ அவங்க வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அது லைஃப் லாங்கில் இருக்குங்கிறதுனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் அதோட பராமரிப்பு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு அந்த பல்ஸ் செட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட பல்லு மாதிரியே வெளியில் செயற்கை பற்கள் தான் வைக்க போகிறாங்க. அந்த செயற்கை பற்களோட உங்களோட இயற்கை பற்கள் மேலே இருக்கிறதெல்லாம் உங்களோட இயற்கை பற்கள் இல்லையா, அதோட ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக கோஆர்டினேஷனாக இருந்தால் தான் உங்களால் பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அது சரிப்பட்டு வரும். அது ஆனால் பழகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் போட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கலாம். இது என்னமோ புதுசாக என் வாயில் இருக்குதே, இது எப்படி என்னால் இதை பழக முடியுமா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நிறைய சந்தேகம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் கலைஞ்சிட்டு நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ண அது வந்து அப்புறம் வாயில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆகிடும். பட் ஹார்டா எதுவும் கடிக்க முடியுமா? ரொம்ப ஹார்டாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி முறுக்கு சீடை அதெல்லாம் கடிக்க முடியாது. ஓகே. ஆனா நீங்க உங்களால வந்து சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிட முடியும், அதுதான் இப்போ முக்கியம் நமக்கு. அதுதான், இப்போ பல்லு இல்லாதனால நீங்க முழுங்க தான் முடியுமே தவிர கடிக்க முடியாது. அதனால இது கடிக்கிறதுக்கு உபயோகப்படும். இதனால வந்து உங்களோட அதாவது லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. உங்களால் இன்னும் அதிகமாக நல்லா சாப்பிட முடியும், திடகாத்திரமாக இருக்க முடியும், உங்களால் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் செய்ய முடியும். ஏன்னா உணவு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நல்லா மென்று சாப்பிட்டு நம்ம வந்து முழுங்கினோம் தான் அது ரொம்ப உங்களோட எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் அதோட எனர்ஜி போய் சேரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அஷூரன்ஸாக கேளுங்க. இந்த மாதிரி வந்து நான் கேட்டேன், இது மாதிரி போட்டுக்கலான்னு சொன்னாங்க, அது வந்து எனக்கு வந்து கரெக்டாக என்னோட ரிட்ஜில் அது உட்காருமா, கீழே இல்லாத பல்லுக்கெல்லாம் அது கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அதை பண்ணிக்கோங்க, நல்லது உங்களுக்கு. ஓகேம்மா. டாக்டர், அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், எனக்கே இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ ரூட் கனால் செஞ்ச பல் வந்து எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும் டாக்டர்? அதனால் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? இல்லை, ரூட் கெனால் பண்ண பல்லு எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஹவு வி மெயின்டைன் இட், அது ரொம்ப முக்கியம். நம்மளால் வந்து சிகிச்சை தந்துடுவோம், ரொம்ப மோசமாக இருக்கிற பல்லுக்கும் நம்ம காப்பாற்றிட முடியும். மேலே அந்த க்ரௌனுன்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக போடணும், அந்த கேப்புன்னு சொல்கிறத. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா மேக்ஸிமம் 15 to 20 வருஷம் வரைக்கும் அது நல்லாவே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ரீஇன்ஃபெக்ஷன் வருமா அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இட்ஸ் நாட் அ வெரி காமன் அஃபேர். ஓகே ஓகே. ஏன்னா ரூட் கெனால் பண்ணும்போதே அதை நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் அடைச்சிட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே டாக்டர். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். வணக்கம் வணக்கம் சார், டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, நீங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம் சார். உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை மட்டும் செக் பண்ணுங்கள் சார், சத்தமாக பேசுங்க.
சார் இருக்கிறீங்களா, இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ. ஓகே டாக்டர், அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போது இந்த பல் சொத்தை இந்த ட்ரீட்மெண்ட் இந்த இது வந்து ரூட் கனாலோட ட்ரீட்மெண்ட் வந்து பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து டிஃபர் ஆகுமா இல்லை அது இல்லை, அது பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஓகே. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆஸ் சச் ரூட் கெனால்னு பண்ண மாட்டாங்க, பல்பெக்டமி பல்பாட்டமி அது மாதிரி. அதாவது ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரைமரி டீத் தான். குழந்தைங்களுக்கு 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரைமரி டீத் தான் இருக்கும், அது விழுந்துடும் அந்த பல். அதுக்கப்புறம் நேச்சுரல் டீத் வர்றவங்களுக்கு தான் வந்து ரூட் கெனால்னு பண்ணுவோம். ஓகே. ஆனால் நம்ம வந்து சின்ன வயசில் சொத்தை வருது அதனால என்ன அந்த பல்லு விழுந்துற போதே அதை நம்ம ஒன்றும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வளர்கிற பற்களுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சின்ன வயசுலேயே இந்த மாதிரி சொத்தை வந்தாலும் உடனடியாக அதை வந்து பார்த்துட்டு பக்கத்தில் டென்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி அதை அடைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி வந்து பல்பாட்டமி பல்பெக்டமின்னு வாங்க, அந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ பயன்படுத்தப்படும் இந்த ஃபில்லிங் மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்குது, எது பண்ணால் பெஸ்ட் டாக்டர்? ஆக்சுவலி இதில் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. அதாவது இப்போது ஆன்டீரியர் டீத், அதாவது முன்பற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முன்பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தைக்கெல்லாம் வந்து பல் கலர்லேயே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம அடைச்சிடுவோம். பின்பற்கள்லையும் இப்போ வந்து முன்னாடி நம்ம வந்து அமால்கம்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சில்வர் அமால்கம். அது வந்து பார்க்கத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், ஆனால் அது வந்து பல் கிட்டத்தட்ட பல் சொத்த மாதிரியே தான் இருக்கும். பட் அதுதான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். இது வரைக்கும் வந்து ஒரு 100-150 வருஷங்களாக வந்து அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ அதில் மெர்க்குரி கண்டென்ட் அதில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அமால்கமை வந்து நம்ம லிக்விட் அண்ட் பவுடர்னு சொல்லுவோம். அமால்கம் பவுடரை வந்து இந்த லிக்விட் வந்து மெர்க்குரி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை தான் பல்லுக்குள்ளே வைப்பாங்க. ஓகே. ஸோ அதோட மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிறதுனால இப்போ வந்து WHO ஆல்சோ ரெய்ஸ்ட் அ கன்சர்ன். ஓகே. ஸோ அதனால வந்து அதோட இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டோட்டலாக இன்னும் போகலை, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்டு இருக்கு. ஓகே. அதனால அந்த அதுதான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஐனமர் சிமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் காம்போசிட்னு இருக்கு. அதாவது உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப இப்போ ஏன்னா வந்து நவநாகரிகமாக எல்லாருமே வந்து சிரிச்சா அழகாக தெரியணும், எனக்கு வந்து சொத்தை இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காம்போசிட் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம போட்டு ஃபில் பண்ணோன்னா அப்படியே ரியல் டூத் மாதிரியே இருக்கும். ஓகே. ஓகே டாக்டர், அடுத்து நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். வணக்கம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த பற்கள்ல நாள்பட அதனுடைய கலர் சேஞ்சஸ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது டியூ டு ஏஜ் அப்படின்ட்டுன்னு. சோ இது ஏஜ் ஆக அந்த பற்கள்ல நிறம் மாறுதல் காமன் விஷயம் தானா? முதல்ல சந்திரசேகர், நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட் காலர் எனக்கு தெரியும். ஏன்னா உங்க குரலை நான் அதிக தடவை நானே கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த நீங்கள் கேட்டது வந்து இந்த நிறம் மாறுறதுங்கிறது வந்து நிஜமாகவே எப்பயும் போல் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறம் மாறுதல் கண்டிப்பாக ஏற்படும். இது வந்து அக்கார்டிங் டு த ஏஜ் சேஞ்சஸ் த போனோட இதுவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். பட் நம்ம எவ்வளவு தான் நம்ம வந்து நல்லா இது பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இருந்தாலுமே இந்த ஏஜ் சேஞ்சஸ் அந்த பழுப்பு நிறம் ஆகிறது கடைசி இதில் எல்லாம் ஆகிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய இந்த பிவரேஜஸ், டீ காஃபி பழக்கம் உள்ளவங்க, அப்புறம் இந்த பெப்சி கோலாஸ் இது மாதிரிலாம் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்க, ஏரோட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து இந்த நிறம் மாற்றுதல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும், எஸ்பெஷலி டீ அண்ட் காஃபி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். அடுத்து இப்போது சொத்தை வர பல்லுலே திரும்பியும் வந்து அதே மாதிரி சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? சொத்தை வந்த பல்லுக்குள்ள திருப்பி சொத்தை வராமல் இருக்காது. சொத்தை வந்த பல்ல நம்ம அடைச்சிருவோம். ஓகே. அடைச்சதுக்கப்புறம் அதில் வந்து திருப்பி சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒழுங்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே போதும். அது போக இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இன்டர்மீடியண்ட்டாக நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸோட அளவு குறைக்கலாம். ஓகே. இல்லை ஹெல்தி ஃபுட் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அது மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட்டாக அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடலாம். ஓகே. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கேரிஸ் வர்றது தவிர்க்கப்படும். ஓகே. ஓகே டாக்டர், அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் விழுப்புரம் மாவட்டம் முருகன் பேசுகிறேன். வணக்கம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சரி, சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். அது ஒரு பல்லு வந்து அதான் கடவா பல்லு வந்து கொஞ்சம் ஓட்டை ஆயிடுச்சு சார். பல்லு மட்டும் இதுவாயிடுச்சு. ஓகே.
அதை பிரைவேட்ல காட்டினா அதான் ரூட் கெனால் பண்ணோம், அதை அடிக்கணும்னாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையும் அந்த போல பண்ணுவாங்களா சார் ரூட் கெனால் இது? ஆமாம் சார், நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் வேலூரில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து ஊர் எதுன்னு எனக்கு வேலூர் இல்லை சார், இங்கே விழுப்புரம் சென்னையில பார்க்கலாம் சார். சென்னையிலையும் பார்க்கலாம். நீங்கள் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார். ரூட் கெனால் பண்ணுறதுக்கு. ஆமாம் சார், நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா இதுலேயும் கவர்மெண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இங்கே இதில் சிதம்பரத்தில் இருக்குது, அங்கேயும் பண்ணலாம். சரி சார், அங்கேயும் துறை இருக்குது சார், இது சார்ந்த துறை இருக்குது, அங்கே கண்டிப்பாக பண்ணலாம். சரி சார். இது இப்போ வலி எதுவும் இல்லை, கொஞ்சம் இருந்தது, இப்போ வலி எதுவும் இல்லை, அதனால அப்படியே இல்லைங்க சார், அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. வலி ஏற்படும் போது அது ரொம்ப ஆக்டிவ் லீஷனாக இருந்திருக்கும், சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக சில டைம் நாள் பட அந்த வலி உங்களுக்கு கம்மி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் ஒரு இது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த உங்களோட பல்லோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சி உங்களோட அந்த மேலே இருக்கிற பகுதியே உடையக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். சரி சார், நான் உடனே பார்த்துக்கோங்க சார். ஓகே சார், ஓகே. டாக்டர், ரூட் கெனால் செய்யும்போது பல் வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்களே, அது ஒரு அச்சம் மக்களுக்கு இருக்குல்ல, அது உண்மைங்களா? நிறைய பேர் டென்டிஸ்ட்டுக்கு வரதே அதனால தான், எனக்கு அவர் ஊசி போட்டுருவாரு வலி வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அந்த பயத்தினால. ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. நம்ம லோக்கல் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணி தான் நம்ம ரூட் கெனால் பண்ணுவோம். அதனால் முதல்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலியோட தன்மை என்னன்னு முதல்ல கண்டறிவாங்க. இதனால ஏன்னா இப்போ ரொம்ப கிளாசிக்கலாக ரூட் கெனால் பண்ணக்கூடிய கேசஸ் எப்படின்னா, ராத்திரி அவங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதாவது அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிற போது, ஏன்னா அந்த ப்ரெஷர் ஃப்ரம் த ஃபுட் டு பிரெயின் வரும்போது அந்த நர்வ் ஃபைபர்ஸோட இது ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ஏஞ்சி உக்காந்தாங்கன்னா அந்த வலி கம்மியாகும். ஸோ உடனே சரி ராத்திரி தானே வருது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் சில டைம் இது நாள் ஆக ஆக அந்த வலியோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ரூட் கெனாலுக்குன்னு உள்ளே வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் அது எஃபெக்ட் ஆகிருக்குன்னு முதல்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அந்த இடம் மரத்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூட் கெனாலே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் சிகிச்சை பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த லோக்கல் அனஸ்தீஷியா போடுறதுனால உங்கள் பாதி நாக்கு பாதி உதடு உங்களோட அந்த பல்லு ஏரியா எல்லாமே மரத்து போயிடும். அப்புறம் ஒரு மணிலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மரத்து போனது சரியாயிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரூட் கெனால் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வலியும் சரியாக போயிடும். ஓகே டாக்டர், இப்போ ரூட் கெனால் இது பண்ணும்போது க்ரௌன் சப்போஸ் போடலை அப்படின்னா என்னென்ன ஆபத்துலாம் வரும் டாக்டர்? அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ரௌன் நம்ம போடலைன்னா நம்ம ரூட் கெனால் பண்ணிட்டு இருக்கிற பல்லு இப்போ இட்ஸ் லைக் எக்ஷெல் மாதிரி தான். பட் கட்டாயமாக இப்போ நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அது போடாமல் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஏதாவது தெரியாமல் சாப்பிடும் போதோ கடிக்கும் போதோ தட் கேன் லீட் டு ஃப்ராக்சர். ரெண்டா அந்த பல்லே உடஞ்சிடும். அதனால கண்டிப்பாக க்ரௌன் போடுறது வெரி மச் அட்வைசர். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யாரும் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள், இணைப்பில் தான் இருக்கீங்க. என்னோட நேம் சஹானா, நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பேசுறீங்களா? சொல்லுங்க. இப்போ கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்கம்மா. இல்ல, எனக்கு ஒரு பேசிக் டவுட் டாக்டர். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி 6 months கிளீன் பண்றாரு. பட் கிளீன் பண்ணி 2 monthsலயே இந்த செடிமெண்ட் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது, ஒரு டெபாசிட் உள் பக்கம், கீழே பல்ல உள் பக்கம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. நான் நல்லா பிரஷ் பண்ணலையா அதனாலதான் இப்படி ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா நல்லா பிரஷ் பண்றேன், எனக்கு அதெல்லாம் நல்லதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் ஏன் அது அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் டாக்டர். ஓகேம்மா, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது அந்த பின்னாடி ஒரு லேயர் மாதிரி ஒரு எல்லோயிஷாக ஒரு படிவம் மாதிரி ஃபார்ம் ஆகுது, கரெக்டுங்களா? இது நம்ம பல்லு கிளீனிங்கிறது எவ்ரி 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணுமா? ஓகேங்களா? பட் இப்போ இவரோட இது டிப்பிக்கலாக நான் ஒழுங்காக தான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, நான் இப்போ இந்த ப்ரோக்ராமோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ப்ரஷ்ஷிங்க்குன்னு இது ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியணும். நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் பெட்டர் வேஸ் ஆஃப் ப்ரஷிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்கள். அதோடு இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா சில பேருக்கு அந்த வாய் கொப்பளிக்காமல் இருக்கும்போது ஃபுட்டு எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாது. அது போய் அப்படி தங்கிட்டு அந்த மாதிரி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி போய் ஒரு படிவம் மாதிரி அது ஃபார்ம் ஆகும்.
அதனால் நல்ல வாய் கொப்பளிக்க சொல்லுங்கள், கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி பெரிடான்டிஸ்ட்னு ஒருத்தவங்க, அதாவது இவங்க இருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்து ஒரு டீப் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மஞ்சள் படிவங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்கேலிங் மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல புது ரத்த ஓட்டங்கள் அவங்களால இது பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இந்த டெபாசிட்ஸ் ஆகிறது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே டாக்டர். இப்போ நம்ம 6 months once வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்றதுனால எனாமலுக்கு எதுவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. எனாமலுக்கு வந்து நம்ம தினம் வந்து நம்ம பல்ல வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றோம், கடிக்கிறோம், பேசுகிறோம், எவ்வளோ இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் இந்த க்ளீனிங் பண்ணுறதுனால பல்லு வீக் ஆகாது, எனாமலுக்கு எந்த பாதிப்பும் வராது. இன்ஃபேக்ட் இதுக்கும் இதய நோய்க்கும் கூட நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. அதனால் பல்லு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் அவசியமானது கூட. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. டாக்டர், அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ஆக்சுவலி நேயர்கள் வந்து காலர்ஸ் எதுவும் வரல, நம்ம நேயர்கள் வந்தால் நம்ம நேயர்கள்கிட்ட காலர்ஸ் போயிடலாம். எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இன்னொன்று ஃபில்லிங் பண்ணால் வந்து அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங் பண்ணுற மெட்டீரியல் குவாலிட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்களா டாக்டர்? ஆக்சுவலாக நம்ம அது வந்து 2 வகையில் நம்ம பார்க்கலாம். நம்ம பல்லுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபில்லிங் வேணும் அப்படிங்கிறது டென்டிஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. டென்டிஸ்ட் முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த டைப், அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டீரியர் முன்னாடி இருக்கிற பற்களுக்கு வந்து நம்ம காம்போசிட்ஸ் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி பின்னாடி வெறும்னா அடைக்கிறது மட்டும்தான், அந்த ஈஸ்தட்டிக் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படிங்கும்போது அதோட ஃபில்லிங்ஸ்க்கு வந்து அதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி வெனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பல் மேலே வந்து சில பேருக்கு அந்த ஃப்ளூரோசிஸ் இருக்கிறதுனால பல் எல்லாமே மஞ்சளாக மாறி இருக்கும். அந்த சில பேர் அந்த சேலம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது முன்னாடி இருந்துட்டு இருந்தது. அந்த ஃப்ளூரிடேட்டட் வாட்டர் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வெனியர்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் உங்களோட நார்மல் ஃபில்லிங்ஸை விட அது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் இது வேணுமோ, ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே ஓகே டாக்டர். காலர் இணைப்பில் இருக்காங்க டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. யாருங்க? வணக்கம் சார், என் பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். சார் 2 டவுட் கேட்கணும் சார் எனக்கு. சொல்லுங்கம்மா. இந்த இடுக்கு பல்லுன்னு சொல்றாங்க சார், அது ஏன் வருதுன்னு சொல்லுங்க. ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து என் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. அது மேல 4 பல்லும் ஊந்துச்சுன்னா சரி, அது செயற்கை முறையில பல்லு செலுத்த முடியுமான்னு சொல்லுங்க சார். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் சார். சரிம்மா. தேங்க்யூ சார். ஓகே. இது இடுக்கு பல்லு ஏன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து இந்த ஹேபிட் இருக்குது, ஏதாவது போய் மாட்டிக்கிச்சுன்னா அந்த டூத் பிரிக் வச்சு குத்துவாங்க. ஆமாம் டாக்டர். அது வந்து எப்படின்னா நாள் போக போக அது வந்து அவங்களோட ஹேபிட்டாகவே மாறிடும். சும்மா சாதாரணமாகவே பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் டூத் பிக்கோ இல்லை ஏதாவது பின்னோ எது இருந்தாலுமே எடுத்து குத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து ஒரு இது க்ரியேட் ஆயிரும். ஸோ அந்த இது வந்து ஹேபிச்சுவலாக வர்றது தான் இந்த இடுக்கு பல்லுன்னு சொல்கிறது. அதை வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம திருப்பி ஃபில்லிங் பண்ணி அதை இது பண்ணிடலாம். ரெண்டாவது இவங்க கேட்டது வந்து ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி முதல் 4 பல்லு வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க வயசு என்னன்னு முதல்ல சொல்லலை. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயற்கை பல் கண்டிப்பாக வைக்கலாமா, மீதி பல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த 4 பல்லுக்கும் வந்து நம்ம க்ரௌன் சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம வச்சு அதை இது பண்ணிக்கலாம். மற்ற பல்லோட சப்போர்ட்டோடு சேர்த்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர், அடுத்ததாக இப்போ இந்த சொத்தை வந்த பல்லை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ரூட் கனால் செய்கிறது பெஸ்ட்டா இல்லை பல்லை ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டா டாக்டர்? எப்பயுமே நேச்சுரலாக நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது வந்து நேச்சுரலாக இருக்கிறத வந்து நம்ம பாதுகாக்கணும். ஓகே. அதனால் பல்லு வந்து இட் இஸ் அ வெரி நேச்சுரல் திங். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக எது வச்சாலுமே அதுக்கான இது இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நேச்சுரலாக இருக்கிற பல்லை கண்டிப்பாக காப்பாற்றணும். நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்டோடான்டிஸ்ட் கிட்ட போனீங்க, அதாவது வேறு சிகிச்சை நிருபர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பல்லோட திறன் பார்த்து அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, இது வந்து இந்த லெவலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸோ இதனால நம்மளாலையுமே இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சில கேசஸும் இருக்கு. பல்லை வந்து காப்பாற்ற முடியாதுங்கும் போது மட்டுமே அதை வந்து நம்ம எடுத்துடணும், ரிமூவ் பண்ணணும். பட் மேக்ஸிமம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இல்லை வலி இருக்கும்போது இல்லை வந்து ரொம்ப இது இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸில் வேறு சிகிச்சை செஞ்சு காப்பாற்றிடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பல்லோட லாங்கிவிட்டி ஜாஸ்தியாக இருக்க நீங்கள் நல்லா சாப்பிடலாம், சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே ஓகே டாக்டர். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பு கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர், அடுத்தது இந்த ரூட் கனால் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் டாக்டர், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, குறிப்பாக யாரெல்லாம் பண்ணக்கூடாது டாக்டர்? ஆக்சுவலி
பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 12 வயசுலேருந்து யார் வேணாலும் பண்ணலாம். பட் ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஆக நம்ம அந்த ரூட் கெனாலோட இது வந்து கால்சிஃபை ஆயிரும். அதாவது எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 70 வயசு மேக்ஸிமம், அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த ரூட் கெனாலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் அப்படியும் சில பேருக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. ஓகே. ப்ரெக்னென்ட் விமன் வந்து ரொம்ப தே ஷுட் டேக் காஷியஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரும் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் மட்டும் அதை வந்து தவிர்க்கிறாங்க. அந்த டைமில் ஆனால் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது அப்பையும் நம்ம பண்ணலாம். இந்த வெரி சேஃப்டி ப்ரிகாஷனில் அதை பண்ணலாம். பட் செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 4 மாதத்துலேருந்து 6 மாதம் இருக்கிறபோது இதை வந்து தாராளமாக பண்ணலாம், பயப்பட தேவையில்லை, வேர் சிகிச்சை பண்ணலாம். ஓகே. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அவங்களோட புண்ணு ஆறுற தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ நம்ம பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்போம். ஏன்னா நம்ம வந்து பண்ணும்போது ரத்தம் வரும், சில டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸ் இது இருக்கிறதுனால அந்த ஆறுற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டயபெட்டிக் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்யலாம். ஓகே ஓகே. அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஆவடியிலிருந்து நான் ராணி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர்கிட்ட பேசலாமா? சொல்லுங்கம்மா. டாக்டர், இந்த ஃப்ளூரைட் பர்பஸை பற்றி இருக்குது. அது வந்து பல்லோட கலர் எல்லாம் இது பண்றதுக்கு. அப்புறம் உப்பு அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்களே, அது எதுக்கு டாக்டர்? அந்த பேஸ்ட்ல உப்பு இருக்கணும் அப்படின்ட்டு அது என்ன ரோல் பிளே பண்ணுது? இது எல்லாமே மினரல்ஸ் தான் ஆக்சுவலாக. நம்ம பல்ல வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான். இது எல்லாமே வந்து உங்களோட டூத் பேஸ்ட்லேயுமே இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இருக்கா இல்லையா அதெல்லாமே வந்து சில இது வந்து நம்ம ரொம்ப அதோட உள் அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டாம். நம்ம மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு ஃப்ளூரைடு இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா மீதி எல்லாமே வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்லேயே அதை எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் உங்களோட பர்பஸை தினம் காலையிலையும் நைட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் எனி பிராண்ட் எனி திங் யூ கேன் யூஸ்மா. ஓகே. கிராமத்துல உள்ளவங்க டாக்டர் அது வந்து சாம்பல் வச்சு கேட்பாங்க. இல்லம்மா, அப்புறமா அந்த அதெல்லாம் அவங்க பல்லும் நல்லா தானே இருக்குது டாக்டர். நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க பல்லு நல்லா இருக்குங்கிறது வேற விஷயம். ஏன்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் நம்மளோட சிட்டியில இருக்கிறவங்களோட உணவு பழக்க வழக்கங்களும் ஒன்று கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த லாங்கிவிட்டி இருக்கிறது வந்து வேற வேற ஃபேக்டர்ஸ்னால இருக்குமோ தவிர இந்த மாதிரி வந்து இவங்க கறி யூஸ் பண்ணுறனாலையோ சாம்பல் யூஸ் பண்ணுறனாலையோ இல்லை வந்து இந்த மாதிரி இது வச்சு தேய்க்கிற அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா பல்லு சீக்கிரம் தேஞ்சு போகக்கூடிய தன்மை ஜாஸ்தி இருக்கும். டூத் பேஸ்ட் இல்லாமல் இந்த பிரிக்கு சில பேர் அது யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட பல்லு மேலே இருக்கிற அந்த படலம் நம்ம சொல்கிற எனாமல் இருக்கு இல்லையா, அது வந்து சீக்கிரமா தேஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். थैंक यू மா. டாக்டர் அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், டாக்டர் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இந்த பல்லு வலி எனக்கு எப்படின்னா பல்லு இந்த இடது பக்கம் பல்லு ஒழிஞ்சிட்டு அப்படி பூசா நிக்குது சார் சைடுல. சரி. அது பல்லாஸ்பத்திரி போனா இது பண்ணுன்றத நான் வேற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் சார் ஜிஹெச்ல. சரி. நீங்கள் ஏற்கனவே வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க? வேற ட்ரீட்மெண்ட்னா அந்த இது போடுறோம் சார், கிட்னி ப்ராப்ளம்னால கம்மி போடுறாங்க, யூரின் வராது, அடப்பாயிடுச்சு. சரிங்க சரிங்க. அதை எடுத்து 10 வருஷம் பண்ணுங்க சார், டயாலிசிஸ் பண்றேன். சரிங்க. அந்த டயாலிசிஸ் அதனால இதுக்கும் அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைல்ல? இல்லைங்க, அதுதான் நம்ம நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாத்திரை மருந்துகள் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. அந்த நீங்கள் உங்களோட இவங்ககிட்டயே உங்களுக்கு வலி மாத்திரையோ இல்லை நீங்கள் எதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணுமோ அப்படின்ற ஒரு பட்சம் வரும்போது இதுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத மாதிரி அவங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. இல்லை சார், மாத்திரை கொடுத்தாங்க சரியாகல. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தலைக்கு ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க சார். நீங்கள் பல் வலிக்கு போய் தலைக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்களா? அது நான் இந்த பக்கம் உடஞ்சி போயிருந்தா பாதியில நிற்கும் சார். அதுதான், அது ஸ்கேனுன்னா அந்த பல்லோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது பல்லு எப்படின்னா அந்த அப்படி சாப்பிட்ட பயங்கர வலி தாங்கல சார். அதுதான் இல்லை, ஒன்று பல்லு உள்ளுக்குள்ளேயே உடஞ்சிருக்கும், வேர் உடஞ்சிருக்கலாம்,
நான் சொன்ன மாதிரி ஏதாவது நீங்கள் கடிக்கும் போது தெரியாமல் பல்லு மேலே அந்த க்ரௌன் உடஞ்சிருக்கலாம். அதுக்கு வந்து ஸ்கேன்னா அது எடுத்து பார்த்தாங்கன்னா எந்த இடத்துல வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த பல்லை காப்பாற்ற முடியுமா இல்லை வந்து அதை எடுக்கணுமான்னு அவங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம உடஞ்சிப்ப அப்படி நிற்குது. அதே மாதிரி இப்போ பிரதருக்கு சுகர் இருக்கு சார், இருக்கு. சரிங்க. அதனால பல்லு கிளீன் பண்ண போனார் சார். ஒன்றும் இல்லை, கிளீன் பண்ண போனதுக்கு ரொம்ப சீரியஸ் திடீர்னு. ஓகே, இல்லை அதுதான் சார் நம்ம எல்லாமே ஒரு ப்ரிகாஷன் தான் எடுத்துக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து சில டைம் வந்து இந்த ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு தடவை சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிகிச்சை செய்வாங்க. சில டைம் அவங்க சொல்ல மறந்துருக்கலாம், இல்லை கேட்க மறந்துருக்கலாம், அது மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் புதுசாக ஒரு ட்ரைனிங் டாக்டர் தெரியாது போயிட்டா, க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே ரொம்ப இதுவாயிட்டு அப்புறம் திருப்பி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் வந்து நம்மளும் வந்து இந்த ப்ரிகாஷன்ஸாக சில டைம் அவர் கரெக்டாக சாப்பிட்டுட்டு போனாரா, அவரோட பிளட் சுகர் லெவல் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாமும் நம்ம அதை வந்து செக் பண்ணியிருக்கணும். எந்த சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்டையும் சொல்லணும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வரணும். எம்டி ஸ்டொமக்கில் போகக்கூடாது, சாப்பிட்டுட்டு போகணும். இது மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபு ஹார்ட் பேஷண்ட் சார். அவங்களுக்கு சுகர் திடீர்னு வந்தது. நாங்கள் இப்போ 300 250 நிற்கும் சார். அவங்களுக்கு பல்லு வலின்றாங்க. அதுதான் சார், நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அவர் வந்து அறிவுரை வழங்குவாங்க. பல்லு வலி வந்து நான் சொன்ன மாதிரி அடைக்க முடியுமா, இல்லை வந்து வேறு சிகிச்சை செய்யணுமா, இல்லை ரொம்ப முற்றி போய் அதை வந்து பல்லு எடுக்கணுமான்னு இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி உங்கள் கார்டியாலஜிஸ்டோட ஒப்பீனியனும் வாங்கணும். உங்கள் இதய நோய் டாக்டர்கிட்டையும் வந்து என்ன சிகிச்சை பல் டாக்டர் செய்ய போகிறாருங்கிறத அவங்க சொல்லி அதுக்கு வந்து அவரை ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் பல் டாக்டர் வந்து அதுக்கான சிகிச்சையை தொடருவாங்க. ஆமா சார், அது நீங்க பார்த்துட்டு அந்த ஸ்கேன் நடுவுல கேப் அப்படியே தெரியுது. ஏன்னா போட வலி தாங்க முடியல. அதான் நீங்க அந்த பல்லு நீங்க ஸ்கேன் எடுத்து பாருங்க சார். பார்த்துட்டு அவங்க உங்க டென்டிஸ்ட் சொல்லுவாங்க அதை என்ன பண்ணலாம், எடுத்துடலாமா இல்லை வந்து அதுக்கு வேறு சிகிச்சை பண்ண முடியுமான்னு சொல்லிடுவாங்க. நன்றி டாக்டர். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் பேசுகிறோம் சார். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு இப்போ 75 வயசு இருக்குங்க சார். சரிம்மா. அவங்க பல்லு வலின்னு சொல்லி பல்ல பிடிங்கிட்டாங்க. இப்ப பார்த்தா அந்த நரம்பு வலின்னு சொல்லி வலி மாத்திரை டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இது ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லைம்மா, நீங்கள் பல்லு வலிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அதை பல்லு எடுத்தாச்சுங்களா? எடுத்தாச்சு சார். 1க்கு 3 பல்லு அடுத்தடுத்து வலி வரவும் 3 பல்லையும் பிடிங்கிட்டாங்க சார். சரி, நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்களா? பல் வலி எங்கே எதனால அப்படின்னு நீங்கள் கண்டறிஞ்சிங்களா? பிடிங்கிட்டு அடுத்தடுத்து வலி வரவும் தான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இது நரம்பு சம்பந்தப்பட்ட வலிக்கு நீங்க ஏன் பல்ல பிடிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நரம்பு டாக்டர் வந்து வலி மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அது ரெகுலராக ஒரு ப்ரெஷர் வேலை இருக்கு. ஓகே, இல்லைம்மா, இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆகும்போது வந்து பல்லு வந்து தானாக ஆட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால சில டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வலி வரும் அவங்களுக்கெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ராபப்ளி டென்டிஸ்ட் வந்து அந்த இதனால பல்ல எடுத்துருப்பாங்க வலின்னு சொல்கிறதுனால. பட் அது வந்து தொடர்ந்து அவருக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இப்போ வந்து அதில் ஏதோ நரம்பு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரை ஒரு நேரம் போடலைன்னா கூட வலி தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து நரம்பியல் டாக்டர் கிட்ட தான்மா நீங்கள் போய் காட்டணும். அதை நெக்ஸ்ட்டு ஏன்னா எங்கேருந்து வந்து வலி ஆரம்பிக்குது, எதனால் ஆரம்பிக்குது, அதுக்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? ஓகேம்மா. டாக்டர், அடுத்து இந்த செலவுகள் கொடுத்துருக்குல்ல டாக்டர், கிளினிக் வந்து மாறுபடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குங்களா டாக்டர்? வெரி அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சில கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், அப்புறம் சில பேங்க்ஸு, இவங்க தான் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கிளினிக் விலை மாறுது அப்படிங்கிறது வந்து அது எப்பயுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிற ப்ராக்டிஸும் நகரங்களில் இருக்கிற ப்ராக்டிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது அவங்களோட ஓன் ப்ராக்டிஸ், அதாவது அவங்க வீடுகள்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டட் பிளேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து சார்ஜஸும் நம்ம பண்ணுறோம். அதுக்காக ரொம்ப பூமிங்
சார்ஜஸும் பண்ணுறது கிடையாது. எந்த பேஷண்ட்டுக்கு வந்து எல்லாருக்குமே நம்ம ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணி ஈக்குவலான சார்ஜஸ் தான் பண்ணணும். அதுக்கான வழிவகைகள் இனிமேல் ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறோம் நம்ம. ஓகே டாக்டர், நிறைவு கேள்வியாக வந்து இப்போ நம்ம இவ்வளோ பேசிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஓவராலாக ஜஸ்ட் நம்ம சொத்தை வராமல் மெயின்டைன் பண்ணால் சிம்பிளான சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுங்க டாக்டர். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம், சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம், ஸ்டிக்கி ஃபுட் அந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. சாப்பிட்னாலும் எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறத உங்கள் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து வாய் வந்து நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் போய் அந்த இடத்துல அண்டாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பழங்கள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃபைபர் டயட் சேர்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் டயட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலையில் மற்றும் இரவு 2 வேளையும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். அதுவும் ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில ரொம்ப எளிமையான இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பல் சொத்தையிலேருந்து தப்பிச்சிடலாம். அதே மாதிரி பல் சொத்தை வருது, அதாவது உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குது, இல்லை பல்லோட நிறம் மாறுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் உங்கள் டென்டிஸ்ட்டை பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஆக்சுவலி இந்த ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக நேர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும், ரொம்ப நுணுக்கமான கேள்விக்கும் எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ணாமல் நேர்களை கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக வந்து பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக இது வந்து எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நேயர்களுக்கும் சரி, லிசன் பண்ணுற நேயர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நேரம் 4 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா.